Hi friends, this is from Balamik NPC Academy. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் போர்ட் மாஸ் வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா சம்ஸ் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிசஸ் அடுக்கில் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அதுக்கப்புறம் ரூட்டில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வர்க்கம் மூலம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாடல் சம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஒரே வீடியோவில் பார்த்து முடிச்சிருவோம். இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன்லேயே இப்போ நான் நடத்தினதை வச்சு உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்குறேன். ஸோ நிறையா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க உங்களுக்கு இந்த சாப்டரே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து நம்ம ஒரே வீடியோவில் மேக்ஸிமம் முடிக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்போ இதில் இண்டிசஸ் பாருங்க. இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப 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 முக்கியம் இண்டிசஸ்ல. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. ஸோ இந்த ஃபார்முலாவை 2 டைம்ஸ் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும், சரிங்களா? இந்த 4 ஃபார்முலாவுமே ரொம்ப முக்கியம். சாரி, இந்த ஃபார்முலாவும் இயற்கணிதம் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேல, அந்த இயற்கணிதம் ஃபார்முலா 2 டைம்ஸும் இந்த ஃபார்முலா 2 டைம்ஸும் எழுதி மொத்தம் 4 தடவை எழுதி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதை வச்சு நம்ம அடுத்த சம் பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, a பவர் m இன்ட்டு a பவர் n. ஸோ இந்த மாதிரி இன்ட்ல அடுக்கு கொடுத்து இன்ட்ல கொடுத்து இந்த பேஸ் ரெண்டுமே சேமா இருந்தா அந்த பேஸை அப்படியே போட்டுட்டு மேல இருக்க அடுக்க நம்ம கூட்டிக்கலாம். அது எந்த இதுக்கு மட்டும் பேஸ் சேமா இருந்தா மட்டும், இந்த ஏன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஏ சிம்பிள் சேமா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி நீங்க கூட்ட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே வகுத்தல்ல இருக்கு, a பவர் m பை a பவர் n இருந்துச்சுன்னா நீங்க பேஸை போட்டு அடுக்க வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. ஸோ இந்த மாதிரி பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ a பவர் m ஈக்குவல் டு a பவர் n-னா நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ நம்ம m ஈக்குவல் டு n-ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை ஒரே மாதிரி இருந்தால், அதாவது இந்த பேஸ் வந்து சேமா இருந்தால் மட்டும்தான் இந்த விதி. அதுக்கடுத்து a பவர் இது, அதாவது எண்ணில் தான் இந்த மாதிரி கொடுத்துருந்தா அப்படி எழுதணும்னு கிடையாது. எந்த மாதிரி பேஸ் சேமா இருந்து மேல என்ன எக்ஸ் கேட்டாலும் சரி, ஒய் கேட்டாலும் சரி, எம் கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே இதே தான் வரும். a பவர் எக்ஸ் ஈக்குவல் டு a பவர் ஒய். இந்த a பவர், அதாவது a ரெண்டும் சேமா, பேஸ் ரெண்டுமே சேமா இருந்தா மேல இருக்கிறத நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம், சரிங்களா? மேல இருக்கிறதும் சேம் தான். ஸோ அவ்வளவுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலால ஏதாவது கஷ்டம் இருக்கா? ரொம்ப 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 ஈஸியா தான் இருக்கு. இந்த ஃபார்முலாக்குனே தனியா உங்களுக்கு நோட் போட சொன்னப்ப அல்ஜிப்ரால நம்ம என்னென்ன ஃபார்முலாலாம் பார்த்துருக்கோமோ எல்லாத்தையுமே நீங்க ஃபார்முலா நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? சம்குள்ள போலாமா? ஃபார்முலாவா நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 2x 2 பவர் x பிளஸ் 2 இன்ட்டு 2 பவர் x மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 பவர் 9. ஸோ அவங்களே ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கரெக்டா? ஸோ இப்போ இதுல என்னன்னு பாருங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை மட்டும், சரி பேஸ் ரெண்டும் சேமா இருக்கா, ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம்னு கூட்டி ஆன்சரை கண்டுபிடிச்சிருவாங்க. கடைசியில என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இதை விட்டுருவாங்க. இதோட ஆன்சர் இங்கேயே கொடுத்துட்டாங்க என்னன்னு. ஸோ இதை வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நீங்க இந்த இதுவே ஃபுல்லா விட்டுட்டு இதை மட்டும் நீங்க கூட்டி எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பா தான் இருக்கும். ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்க, இப்போ என்ன பண்ணணும், பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் கூட்டிக்கலாமா? இது என்ன வடிவத்துல இருக்கு? முதல்ல a பவர் m இன்ட்டு a பவர் n வடிவத்துல இருக்கா? ஸோ அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம், a பவர் m பிளஸ் n எழுதிக்கலாமா? ஸோ அதை தான் அங்க போட போறோம். இந்த வடிவத்துல தான் இந்த சம் இருக்கு. ஸோ அப்ப பேஸ் என்னது? 2. ஸோ கூட்டிக்கலாம், m பிளஸ் n சொல்லி கூட்டிக்கலாமா? அப்ப என்ன வரும், x பிளஸ் 2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு, இதை எழுத மறந்துடக்கூடாது, 2 பவர் 9. அடுத்து பாருங்க, இது ரெண்டுமே பேஸ் சேமா இருக்கா? அப்ப நம்ம இதை வந்து ஈக்குவல்ட்டா எழுதிக்கலாமா? ஸோ அது வந்து 4வது ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல, அந்தபடி எழுதிக்கலாம். அப்ப எக்ஸ் பிளஸ் 2, இந்த பிளஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கிடலாமா?
பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்குமா ஈக்குவல் டு 9ன்னு எழுதிக்கலாமா. ஏன் 9ன்னு போட்டிருக்கோம், பேஸ் ரெண்டுமே சேமா இருந்தா நம்ம இந்த அடுக்கும் சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் பார்த்தோமா. அதுபடி இதை நம்ம கூட்டிக்கலாம். ஸோ அப்ப அடுத்து இப்ப எக்ஸை கூட்ட போறோம். பெருக்கல் கிடையாது, எக்ஸை கூட்ட போறோம், நம்பரோட கூட்ட போறோம். அப்ப எக்ஸை கூட்டினா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்டு வருமா 2x வருமா. கூட்டலை பொறுத்த அளவுக்கு எக்ஸை கூட்டினா நம்ம 1 2 தான் வரும். அது வந்து பெருக்கலுக்கு தான் நமக்கு ஸ்கொயர்டு கியூப்னு போகும். அப்ப 2x அதுக்கடுத்து 2ல 1 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், பிளஸ் 1 வரும், பெரிய நம்பரோட குறி ஈக்குவல் டு 9. அடுத்து இந்த 2x மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த 1 பாத்தீங்கன்னா இங்கிட்டு போகுது. அப்போ 9 மைனஸ் 1 8ன்னு கிடைக்குமா. அடுத்து இது வந்து பெருக்கல்ல இருக்கு. அப்ப நமக்கு எக்ஸ் மட்டும் தேவை. இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா 8/4. இப்ப அடிச்சு போட்டீங்கன்னா 1 4 4 சாரி 2 அடிச்சு போட்டீங்கன்னா 1 2 2 4 2 8. அப்ப உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 4. புரிஞ்சுச்சா. ஃபர்ஸ்ட் சம்மு கான்செப்ட் புரியுற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்த சம் பாருங்க. இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 3 power 2x plus 5 by 3 power x minus 1 equal to 3 power 10 சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் சேம் அதே மாதிரிதான். என்ன பண்ணிருக்காங்க, அதை பெருக்கல்ல கொடுத்திருக்காங்க, இது வகுத்தல்ல கொடுத்திருக்காங்க. வகுத்தல்ல கொடுத்திருந்தா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். சோ இந்த அடுக்க மட்டும் எழுதிக்குவோமா. 3 பவர் அடுக்கு என்னது 2x plus 5 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. பிளஸ்ல டிஃப்ரெண்ட் ஆகாது, ஆனா மைனஸ் கண்டிப்பா மாறுபடும். அதனால அதை கரெக்டா போட்டுக்கணும். அதுக்கடுத்து இந்த 3 பவர் 10 எழுத மறந்துடக்கூடாது. சோ அப்ப இது வந்து நமக்கு சேமா இருக்கு. அப்ப நம்ம இதையும் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாமா. அப்ப என்ன வரும், 2x plus 5 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி எழுதிக்கலாமா. அதுக்கப்புறம் இந்த மைனஸ உள்ள கொண்டு போய் பெருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்ப 2x plus 5 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஈக்குவல் டு 10. சோ இப்ப எக்ஸையும் கூட்டிக்கலாமா. இங்க மைனஸ் இருக்குன்றனால 2xல ஒரு எக்ஸ் போச்சுன்னா அப்ப நமக்கு ஒரு எக்ஸ். 5 1 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிளஸ் 6 ஈக்குவல் டு 10. சோ இந்த 10 இங்கிட்டு போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் சாரி இந்த 6 இங்கிட்டு போச்சுன்னா உங்களுக்கு பிளஸ் 6 மைனஸ் 6 போகும். அப்ப 10ல 6 போச்சுன்னா 4. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4. புரிஞ்சா, ஈஸியா இருக்கா சம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 5 பவர் எக்ஸ் பிளஸ் 3 125 பவர் 125 ஸ்கொயர்டுன்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் ரெண்டும் சேமா இல்ல. பேஸ் ரெண்டையும் நம்ம சமப்படுத்திடுவோமா. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 5 பவர் எக்ஸ் பிளஸ் 3ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 125 ஸ்கொயர்டுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 125 நம்ம 5ஆல போட்டா எப்படி போடலாம், 5 கியூபோட வேல்யூ எவ்வளவு படிச்சிருந்தா தெரியும். 5 கியூபோட எவ்வளவு, 5 25 25 125. அப்ப 5 கியூபோட வேல்யூ எவ்வளவு 125. அதை எப்படி நம்ம எழுதுறோம், 5 கியூப்னு எழுதிட்டு இதை என்ன பண்ணிக்கலாம், ஹோல் பவர் 2ன்னு போட்டுக்கலாம். கரெக்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் பெருக்கிக்கலாமா. 2 6 5 எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 5 பவர் 6ன்னு எழுதிக்கலாமா. இப்ப பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கா. இப்ப பேஸ் ரெண்டுமே சேமா இருந்தா ஆக்சுவலி இதுவும் நமக்கு ஈக்குவல். அப்ப எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 6. அப்ப இந்த 3 இங்கிட்டு போச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் 3. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3. ஈஸியா இருக்கா சம்மு. புரிஞ்சா. நெக்ஸ்ட் சம் போலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், பேஸ் சேமா இல்ல. அப்ப பேஸ நம்ம சமப்படுத்துறோம். பேஸ் சமப்படுத்துனீங்கன்னா 49 எத்தனை 7 இருக்குன்னு பாருங்க. இங்க 7 இருக்கு. அப்ப இங்க கண்டிப்பா 7 தான் நமக்கு வரும்.
அப்ப எத்தனை 7 இருக்குன்னு பாருங்க. 7 49. அப்ப ஒரு 7 பவர் 1 தான். சாரி, 7 × 7 49. அப்ப 7 பவர் 2ன்னு கிடைக்கும். அப்ப என்ன பண்ண போறோம்? 7 பவர் 2 பிராக்கெட் இங்க என்ன இருக்கு? x மைனஸ் 1 இருக்கு. அப்ப x மைனஸ் 1 ஈக்குவல் டு 7 பவர் 8. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் இதையும் பெருக்கணும். இந்த ரெண்டுன்றது இது ரெண்டுக்குமே சேர்த்து தான் நம்ம பெருக்க போறோம். அப்ப என்ன வரும்? 2x மைனஸ் 2ன்னு கிடைக்குமா? 7 பவர் 2x மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 7 பவர் 8ன்னு கிடைக்கும். அடுத்து இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்? பேஸ் ரெண்டும் சேமா இருந்தா இதை நம்ம ஈக்குவல்ட்ல போட்டுக்கலாம். அப்ப 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ இங்க மைனஸ்ல இருக்க 2 இங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் 2ஆ மாறுமா? 8 2 உங்களுக்கு எவ்வளோ? 10ன்னு கிடைக்குமா? ஸோ இங்க 2x இருக்கு. அப்ப இது பெருக்கல்ல இருக்கு. அப்ப எக்ஸ மட்டும் வச்சுக்கிட்டு 2 அந்த சைடு கொண்டு போனா வகுத்தல்ல போகுமா? 1 2 I 2 10. அப்ப நமக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5. இந்த சம் புரிஞ்சா? ஈஸியா இருக்கா சம்மு? அடுத்து 5வது சம். இந்த சம்ல பாருங்க, இங்கேயே கொடுத்துட்டாங்க. அதாவது பேஸ் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஈக்குவல் டு இதோட ஆன்சர் 16ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. இந்த சம்ல 3 கொடுத்துருக்காங்க. எப்பயும் 2 தான் கொடுத்துருப்பாங்க. இதுல 3 கொடுத்துருக்காங்க. 3மே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 3த்துலயுமே பேஸ் சமமா இருக்கான்னு பாருங்க. 3த்துலயுமே பேஸ் சமமா இல்ல. இதுல வந்து 2 2ன்னு இருக்கு. இதுல 16 இருக்கு. அப்ப இதையும் நம்ம அந்த பேஸ் சமப்படுத்தி இந்த மாதிரி அடுக்கு வடிவத்துல ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறோம். ஸோ அப்ப எப்படி எழுதணும்னு பாருங்க. 2 பவர் x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 பவர் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்னா பேஸ்ல எழுதணும்னா 16ல எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 4 4 2 8 8 2 16. அப்ப 2 பவர் 4ன்னு கிடைக்குமா? இதை வந்து நம்ம 4 இன்ட்டு 4 அதாவது 4 ஸ்கொயர்னு கூட எழுதலாம். ஆனா நம்மளோட எண்ணம் என்னது? பேஸ் சமமா இருக்கணும். ஸோ அதனாலதான் நம்ம 2 பவர் எழுதியிருக்கோம். சரிங்களா? அப்ப 2 பவர் 4ன்னு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா இத இந்த 2 சமன்பாட்டுல எதுல வேணாலும் நம்ம போய் ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா 3மே ஈக்குவல்ட்ல தான் இருக்கு. அப்படின்றப்ப நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்கனால இதை போய் நம்ம எதுலனாலும் பிரதியிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சமன்பாட்டிலேயே பிரதியிடுவோமா? ரெண்டுலயுமே பிரதியிடுவோம். 2 பவர் x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 பவர் 4ன்னு இருக்கு. ஸோ இப்போ பேஸ் ரெண்டுமே சமமா இருந்தா இதை நம்ம என்ன பண்ணனா ஈக்குவல்ட்ல எழுதிக்கலாம். அப்ப என்ன பண்ணனா x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு எழுதிக்கலாமா? அப்ப இதை வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இதை போய் நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல பிரதியிட போறோம் ரெண்டாவதுல. அப்ப 2 பவர் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2 பவர் 4. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குமா? இது ஒரு சமன்பாடு. கரெக்டா? ஸோ அப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த 1வது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கழிச்சா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருமா? என்ன வரும்? x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஸோ அப்ப இது ரெண்டையுமே நம்ம மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. எல்லாமே மாறிடுமா? எப்பயுமே நம்ம இது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். முதல் 2 சமன்பாட்டை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கழிக்கணும். ஸோ அப்ப கழிச்சோம்னா இங்க மைனஸ் ஆயிரும், இங்க பிளஸ் ஆயிரும். அப்ப எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஒய் பாத்தீங்கன்னா 2yன்னு கிடைக்கும். ஏன்னா பிளஸ் இங்க மைனஸ்க்கு பதிலாக நம்ம பிளஸ் ஆக்கிட்டோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ அப்போ பிளஸ் ஒய்யும் 2yன்னு கிடைக்கும். இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுங்கிட்டு போனாலும் ஜீரோவோட எதை பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும். அப்ப நமக்கு ஒய்யோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. அதே இது எக்ஸ் கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணணும்?
இந்த மைனஸ் பண்ண தேவையில்லை. கூட்டினா நமக்கு ஒய் கேன்சல் ஆயிரும். அப்படியே இதை நம்ம பண்ணிடலாம். ஒய் கேன்சல் ஆயிரும். ஸோ 4 × 4 8. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 8ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்னது 8ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? நம்ம இது எக்ஸ் கேன்சல் ஆகணுன்றதுக்கோசரம் தான் இதை நம்ம கழிக்கிறோம். ஸோ அப்போ இதுல ஒய்யோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0. ஸோ அடுத்து எத்தனை சம் மொத்தம் பார்த்துருக்கோம்? 5 சம் பார்த்துருப்போமா? 5 சம்மு பார்த்துருக்கோம். அடுத்து இருக்கக்கூடியது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதை நீங்க கண்டிப்பா ஹோம்ஒர்க் செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறீங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம். இது செகண்ட் சம். சேம் நான் செஞ்சதை வச்சே தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஈஸியா நீங்க செய்யலாம். இது தேர்ட் சம். இது ஃபோர்த் சம். 4 சம் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த 4ஐயும் செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க. சரிங்களா? அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் அடுத்து எல்லாமே நம்ம மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5⁻7 + 5⁻7 + 5⁻7. எத்தனை டிப் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 டிப் கொடுத்துருக்காங்க. 5 டிப்பு 5⁻7 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 5/y கொடுத்துருக்காங்க. அப்ப ஒய்யோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன்லாம் விட்டுருங்க. சரிங்களா? ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 5/y ஈக்குவல் டு 5/yன்னு கொடுத்துட்டு இது என்ன கொடுத்துட்டாங்க? இங்கிட்டு இருக்கு 5⁻7 + 5⁻7ன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கிட்டு ஈக்குவல் டு ஆன்சரை கொடுத்துட்டாங்க. ஆனா அது ஆன்சரை டைரக்டா கொடுக்காம ஒய்ன்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ அந்த ஒய் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை எப்படி போடலான்னு பாருங்க. பார்க்க தான் உங்களுக்கு சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த சம் ரொம்ப 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 ஈஸி. எப்படின்னு பாருங்க. இப்ப இது இந்த 5 தடவை 5 பவர் கொடுத்துருக்காங்களா? இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த ஆன்சர். கரெக்டா? 5/yன்றது. அப்ப இதை எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு இந்ததோட ஆன்சர் கிடைச்சிருமா? ஏன்னா இது ஈக்குவல் தானே. சோ எப்படின்னு பாருங்க. இப்ப 5 தடவை 5 பவர் கொடுத்துருக்காங்களா? இதுல என்ன பண்ண போறோம்னா இந்த 5/7 நம்ம வெளியே எடுக்க போறோம். சோ அப்ப 5/7 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன வரும்? அந்த இடத்துல 1 இருக்கதா அர்த்தமா? அப்ப 5 தடவை நமக்கு 1 இருக்கும். கரெக்டா? இங்க என்ன இருக்கு? 5/y இருக்கு. சோ அப்ப இது என்ன கூட்டினா என்ன வரும்? 5ன்னு இருக்கும். இங்க பிராக்கெட்ல இன்ட்டு. இப்ப 5/7 இன்ட்டு 5 இங்க 5ன்னு இருக்கு. பவர்ல ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம 1ன்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு 5/y. ஸோ அதுக்கடுத்து இதை கூட்டி பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப இதை நம்ம கூட்டிக்கலாமா? அப்ப 5/7 + 1 ஈக்குவல் டு 5/y. ஸோ அடுத்து எங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 5/7 + 1 எவ்வளோ? நமக்கு 8 ஈக்குவல் டு 5/y. ஸோ இது ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னது? 8 ஈக்குவல் டு y. ஸோ அப்ப நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னது? 8. ஸோ ஆன்சர் கிடைச்சிருச்சா? அடுத்த சம் பார்க்கலாமா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரிப்பீட்டட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. கரெக்டா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க. 2/40 + 2/40 இஸ் ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் இங்க கொடுத்துட்டாங்க 2/41. இப்ப இந்த 2/41 வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். கரெக்டா? செக் பண்ணுவோமா? சம்மு பாக்குறதுக்கு தான் கஷ்டமா தெரியும். ஆனா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. இப்ப இது என்ன பண்ண போறோம்? இதை நம்ம காமனா வெளியே எடுக்கலாமா? வெளியே எடுத்தா என்ன வரும்? 2/40ன்னு கிடைக்கும். சோ அப்ப இதை கூட்டினோம்னா 1 + 1ன்னு சொல்லி கிடைக்கும். சாரி, இது வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ 1 + 1ன்னு சொல்லி நமக்கு காமனா கிடைக்கும். ஏன்னா 2/40 நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்ப என்ன கிடைக்குது? 1 + 1. அடுத்தது 2/40 இந்த 1 கூட்டினா நமக்கு எவ்வளவு? 2 கிடைக்கும். சோ அப்ப இங்க எதுவுமே இல்லைன்னா இன்ட்டு அர்த்தம். அப்படிதானே? சோ அப்ப 2/40 இன்ட்டு
இங்க 2 இருக்கு. இப்ப அடுக்குல ஒண்ணுமே இல்லைன்னா நமக்கு பவர் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இது என்னத்துல இருக்கு நமக்கு பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே கூட்டிக்கலாமா? அப்ப 40 பிளஸ் 1 நமக்கு என்ன வரும்? 41 கிடைக்குமா? அப்ப 2 பவர் 41 கிடைக்கும் பேஸ். ஏன்னா இது ஏ, இதை எம்னு பின்னு எடுத்துக்குவோம். இதை ஏன்னு எடுத்துக்குவோம். மேல இருக்கிறது எம்னு எடுத்துக்குவோம். இது என்னன்னு எடுத்துக்குவோம். அப்ப ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ பவர் எம் பிளஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போமோ, அந்த ஃபார்முலால போய் பிரதிட்டோம்னா நமக்கு இந்த 2 பவர் 41 கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் என்னது? 2 பவர் 41. சம் ரொம்ப 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 ஈஸியா இருக்கா? ஸோ அடுத்து இந்த சம்ம பாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கொடுக்காம உங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. m பவர் a பை m பவர் b the whole power a plus b. அதே மாதிரி m பவர் b by m பவர் c the whole power b plus c into m பவர் c by m பவர் a the whole power c plus a into 1 by mன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப 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 ஈஸியான சம் தான், கான்செப்ட் தெரிஞ்சா. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? பேஸ் எல்லாத்தையுமே சமப்படுத்த போறோம். எப்படி சமப்படுத்த போறோம்னு பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? m பவர் a பை m பவர் b. இந்த இது எந்த ஃபார்முலா வடிவத்துல இருக்கு? a பவர் m பை a பவர் n ஃபார்முலா வடிவத்துல இருக்கு. ஸோ இப்படி இருந்தா இதை நம்ம என்ன பண்ணுவோம்? a பவர் என்ன எழுதுவோம்? a பவர் m மைனஸ் என்னன்னு எழுதுவோம். எதுக்காண்டி போடுறோம்? அது வகுத்தல்ல இருக்கு. அப்படின்றப்ப நம்ம a பவர் m மைனஸ் என்னன்னு எழுதுறோம். அப்ப நம்ம இந்த டேர்ம் மட்டும், அதாவது இந்த அடுக்க விட்டுறணும். இந்த டேர்ம் மட்டும் நம்ம எந்த வடிவத்துல எழுதிக்க போறோம்? a பவர் m மைனஸ் n. இங்க m இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? a இருக்கு. இங்க n இருக்க வேண்டிய இடத்துல b இருக்கு. a இருக்க வேண்டிய இடத்துல m இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் இதை மட்டும் நான் எப்படின்னு எழுதுறேன்னு பாருங்க. அப்ப ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? m இருக்கா? அப்ப m. அதுக்கடுத்து m இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? a இருக்கு. அப்ப a மைனஸ் n இருக்க வேண்டிய இடத்துல b இருக்கு. அப்ப b போட போறோம். அப்ப m பவர் a மைனஸ் b. இந்த எதை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம்? இந்த m பவர் a பை m பவர் b மட்டும் நம்ம இந்த வடிவத்துல எழுதிருக்கோம். எதுக்காண்டி? ஃபார்முலாக்காண்டி. என்ன ஃபார்முலா? a பவர் m பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. அந்த ஃபார்முலா வடிவத்துல எழுதியிருக்கோம். மீதி என்ன இருக்கு? இந்த a பிளஸ் b இருக்கு. சரிங்களா? இதை நம்ம தொடரல. இன்னும் என்ன இருக்கு? a பிளஸ் b இருக்கு. அப்ப இது என்ன பண்ண போறோம்? இன்ட்ல தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பிராக்கெட் போட்டு இன்ட்டு a பிளஸ் பின்னு எழுதிக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒண்ணு புரிஞ்சுச்சா? இதே மாதிரிதான் இப்ப மீதி இருக்க ரெண்டும் அதே வடிவத்துலதான் இருக்கு. நம்பர் மட்டும்தான் மாறுது. ஸோ இது எப்படி எழுதுறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம்? a பவர் m கொடுத்துருக்காங்க. m பவர் இங்க என்ன எழுதுறோம்? a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b. கரெக்டா? நடுவுல இன்ட் இருக்கு. அடுத்தது m என்ன இருக்கு? b பை c இருக்கு. அப்ப என்ன எழுத போறோம்? b மைனஸ் c. இங்க பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் c இருக்கு. இன்ட்டு p பிளஸ் சின்னு எழுதிக்கிறோம். எதுக்காண்டி? நம்ம அந்த அடுக்கு ஃபார்முலா வடிவத்துல எழுதியிருக்கோம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? அடுத்து இன்ட்டு, அதுக்கப்புறம் என்னது? இந்த இதை நம்ம எழுத போறோம். m பவர் என்ன இருக்கு? c பை a இருக்கு. அப்ப என்ன எழுதிக்க போறோம்? c மைனஸ் a இன்ட்டு c பிளஸ் a இன்ட்டு இன்னும் ஒண்ணு என்ன இருக்கு? 1 பை m. இதை அப்படியே எழுதிக்க போறோம். சரிங்களா? இது என்ன எழுதியிருக்கோம்? ஃபார்முலா வடிவத்துல எழுதியிருக்கோம். இந்த 1 பை m நம்ம, ஏன்னா இங்க எல்லாமே பவரா தான் இருக்கு. அப்ப இதையும் நம்ம பவரா மாத்தணும்னா 1 பை m என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அடுக்கு விதியை பொறுத்தளவுக்கு m மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அதே இது இப்ப 2 பவர் 1 பை 2 பவர் இங்க மைனஸ் 1ன்னு இருக்கதா அர்த்தம். அப்ப 2 பவர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும்.
இங்க அடுக்குல அதாவது 3 பவர் மைனஸ் 1 என்னன்னு எழுதிக்கலாம் 1/3ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 4/-1 என்ன எழுதிக்கலாம் 1/4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த சம் புரிஞ்சா இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமானது. அதாவது 2 பவர் மைனஸ் 1ஓட அடுக்கு விதி என்னது 1/2. அதே மாதிரி m பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1/m. இதை பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஃபார்முலா வடிவத்துல இதை மாத்தி இருக்கோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லவா? ஏன்னா உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அதனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. என்ன இங்க கொடுத்திருக்காங்க m பவர் a பை m பவர் pன்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன ஃபார்முலா வடிவத்துல இருக்கு a பவர் m பை a பவர் n ஃபார்முலா வடிவத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம், அடுக்கு சேமா இருக்கு, வகுத்தல் இருந்தா மைனஸ் பண்ணிக்குவோம், m மைனஸ் n சொல்லிட்டு மைனஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரிதான் இங்க ஆனா கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க m பவர் a பை m பவர் bன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம் m பவர் a மைனஸ் bன்னு எழுதிக்கலாமா? இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலாவை எழுத போறோம். எழுதிட்டோம்னா மீதி எக்ஸ்ட்ரா இருக்கு a பிளஸ் b இருக்கு. இப்ப a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b. ஏன்னா அதுக்கு மேல நம்ம ஒரு ஹோல் போட்டுதான், ஹோல் பிராக்கெட் போட்டுதான் எழுதுவோம். என்னது m பவர் a மைனஸ் bன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் போட்டுதான் இந்த a பிளஸ் bன்னு எழுதணும். எழுதுனா ஸோ இதை நம்ம பெருக்கிக்கலாம். ஹோல் பிராக்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம அதை வந்து பெருக்கிக்கலாம். கரெக்டா? ஸோ அதனாலதான் டைரக்டா நான் அப்படி எழுதியிருப்பேன். ஸோ இப்ப எழுதலாமா? என்ன இருக்கும் m பவர் a மைனஸ் b a பிளஸ் b இன்ட்டு அடுத்து m. இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா b பை சின்னு இருக்கும், b பிளஸ் சின்னு இருக்கும். ஸோ அதே தான், ஆனா நம்பர் மட்டும் மாறி வரும், லெட்டர்ஸ் மட்டும் மாறி வரும். என்னது b மைனஸ் சி b பிளஸ் சின்னு கிடைக்கும். கரெக்டா? அடுத்து இன்ட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சி பிளஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அங்கன்னா சி மைனஸ் ஏன்னு வரும். கரெக்டா? m சி மைனஸ் ஏ இன்ட்டு சி பிளஸ் ஏன்னு கிடைக்கும். இன்ட்டு இந்த 1/m நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா m பவர் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறோம். ஏன் m பவர் மைனஸ் 1 1/mன்னு எழுதிக்கலாம். இது வந்து அடுக்கு விதியோட ரூல். சரிங்களா? இந்த இடத்துல இது எப்படி வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுக்கு விதியோட ரூல். அடுத்து பாருங்க, இந்த அடுத்து m பவர் a மைனஸ் b m பவர் a பிளஸ் b. இதை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் வருதா? எந்த ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? அந்த ஃபார்முலாவோட ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b. கரெக்டா? அப்ப என்ன எழுதிக்கிறோம் m பவர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதோட ஃபார்முலாவோட ஆன்சர் தான் அங்க கொடுத்துருக்கிறது a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b. ஸோ அதுக்கடுத்து இன்ட்டு m பவர் இதை என்ன எழுதிக்க போறோம் b ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாமா? அடுத்து இன்ட்டு m பவர் இது என்ன எழுதிக்கலாம் சி ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ அதவே அப்படி நம்ம ஃபார்முலா படி விரிச்சு எழுதியிருக்கோம். இன்ட்டு இந்த எம்மை வந்து விட்டுறக்கூடாது, மைனஸ் 1. ஸோ இப்போ எல்லாமே பேஸ் எல்லாமே சேமா இருக்கு. அப்ப நம்ம பேஸ் எல்லாமே சேமா இருந்து இன்ட்டுல இருந்தா கூட்டிக்க போறோம், வகுத்தல்ல இருந்தா கழிச்சுக்க போறோம். கரெக்டா? அப்ப இங்க இன்ட்டுல இருக்கு, அப்ப அடுக்கு எல்லாத்தையுமே கூட்ட போறோம். கூட்டினா என்ன வரும் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு plus c squared minus b squared minus c squared plus c squared minus a squared plus அந்த மைனஸ் 1. சரிங்களா? ஏன்னா அடுக்கு எல்லாமே கூட்டிக்க போறோம்.
ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. எல்லாமே பிளஸ்ல இருக்கு. ஏ ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிருமா, பி ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் சி ஸ்கொயர்டும் பிளஸ் சி ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சர் நமக்கு -1. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் லெட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காண்டி அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த -1 நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம், இங்க இருந்து எடுத்திருக்கோம். கரெக்டா, m⁻−1 அடுக்குல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ அப்ப இதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்க போறோம், m⁻−1. ஸோ m⁻−1 ஆன்சர் இருந்தாலும் கரெக்ட் தான். அல்லது m⁻−1 இன்னொரு வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1/m. கரெக்டா, அதாவது ஸ்கொயர் ரூட்டோட ஃபார்முலா m⁻−1. m⁻−1 ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/m. ஸோ இது இருந்தாலும் கரெக்ட் தான், இது இருந்தாலும் கரெக்ட் தான் ஆன்சர். அப்ப நமக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1/mன்னு கொடுத்துருக்காங்க. 1/mனாலும் m⁻−1னாலும் கரெக்ட் தான். சரிங்களா, ஸோ இவ்வளவுதான் அந்த சம்மோட ஆன்சரே. இல்ல நீங்க அந்த -1 எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, திருப்பி -1ல இருந்து எம்மா மாத்துறது கஷ்டமா இருக்குன்னா இதை 3 மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதை நீங்க ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது 3மே நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கேன்சல் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இந்த ஆன்சரை அப்படியே நீங்க டைரக்டா போட்டுக்கலாம். ஓகேவா, ஈஸியா இருக்கா? அடுத்து நெக்ஸ்ட் சம் போலாமா? இந்த சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா, நான் ட்ரை பண்ணேன்னா எனக்கு தான் மெமரி ஆகும். நீங்கள் நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருந்தா தான் உங்களுக்கு வந்து அது எப்படின்ற கான்செப்ட் புரியும். சப்போஸ் தெரியலையா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. ஸோ இது பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா உங்களுக்கு p/q கொடுத்துருக்காங்களா, அடுத்து என்ன பண்ணணும்னா இங்க q/pன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நீங்க மாத்தணும். என்ன மாத்த போறீங்கன்னா p/qவா மாத்தணும். இது நீங்க மாத்தும் போது இது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு -1/2 மாறிடும். ஏன்னா இது இடம் சேஞ்ச் பண்ணும் போது இந்த இடத்துல மைனஸா வந்துடும். ஸோ அப்ப இப்ப ரெண்டும் சேமா இருக்கும். அப்ப ரெண்டும் சேமா இருந்தா இது ரெண்டையும் நீங்க ஈக்குவல்ட்டா எடுத்துக்கலாம். அப்ப 1 - 3x -1/2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்க, இந்த ஆன்சர் வருதான்னு. பவர்ல கொடுத்துருக்காங்க, ஸோ பவர்ல வருதான்னு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, சரி நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த சம்மு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான், ரொம்ப 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 ஈஸி. இந்த 2/10 பாதி என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னே அடிச்சிருவாங்க 2/5. 2 அப்படியே இருக்கும், இந்த 10ல பாதி 5ன்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாங்க. ஆனா அது ஆன்சர் கிடையாது. ஆன்சர் 2/9. எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 2/10 எத்தனை, இதுக்கு என்ன அர்த்தம், இந்த 2 10 தடவை எழுதணும்னு அர்த்தம். 10 தடவை எழுதி பெருக்கணும். பெருக்குனா வர்றதோட ஆன்சரோட பாதி தான் உங்களுக்கு அது. சரிங்களா, ஸோ அப்படியே நீங்க ஒரு மெத்தட்ல போடலாம், இல்ல இதை ஃபார்முலா படியும் நீங்க போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க ஃபார்முலா படி போடலாம். செகண்ட் மெத்தட் இந்த 2/10 நீங்க 10 தடவை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா, ஐ திங்க் 1048 வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதோட பாதி எவ்வளவுனா 512ன்ற மாதிரி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க 2ஆல வகுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 2 கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 9 2 கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இப்படியும் போடலாம், இல்ல இது எனக்கு கஷ்டமா இருக்குன்னா ஃபார்முலா படியும் போடலாம். ஃபார்முலா படி எப்படி போடலாம், 2⁻10. ஃபார்முலா படி போட்டா 2⁻10ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதோட பாதி நமக்கு எவ்வளோ 2ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எதுக்கு நம்ம பை 2 போட்டிருக்கோம், இப்போ ஒரு 6, இதோட பாதி நம்ம என்னன்னு கேட்டா நம்ம டேரக்டா சொல்லிடுவோம். பாதினாலே என்னது, சரிபங்கா பிரிக்கிறது. 3 + 3. ஸோ அப்ப 6ன்னு கிடைக்கும். நமக்கு ஒரு பங்கு தான் பாதின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா, அப்ப இதோட பாதி என்னன்னு கேட்டா நம்ம 3 ஈஸியா சொல்லிடுவோம். ஏன்னா வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க, அடுக்குல கொடுக்கல. இப்ப இதோட பாதி நம்ம கூட்டாம 2ஆ பிரிக்காம நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், பை 2ன்னு போடலாம். இதை அடிச்சாலும் நமக்கு என்ன கிடைக்கும், பாதி கிடைச்சிருமா, 1 2 3 2 6, 3 தான் நம்மளோட பாதி. ஸோ அதே மாதிரிதான் நமக்கு எதோட பாதி கேட்டாலும் அதை 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு பாதி கிடைச்சிருமா. அப்ப இதோட பாதி நமக்கு என்ன கிடைச்சிரும், 2/10 பை இதோட பாதி நம்ம 2ன்னு போடுறதுக்கு பதிலாதான் பை 2ன்னு போட்டிருக்கோம். அப்ப இங்க அடுக்குல ஒண்ணுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தம். சரிங்களா, சோ இன்னொரு முக்கியமான விஷயம், அடுக்குல 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1. இது ஒரு பாக்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
எவ்வளோ 1000 அடுக்கு 0, அதாவது 1000 பவர் 0னாலும் ஒண்ணுதான், லட்சம் பவர் 0னாலும் நமக்கு ஒண்ணுதான். அடுக்குல 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு 1. அடுக்குல எதுவுமே இல்லைன்னா அது என்னன்னு எடுத்துக்கிறோம்னா 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 பவர் 1 நமக்கு 2 பவர் 1ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா -1ஓட வேல்யூ 1/2. ஸோ இங்க 2 பவர் 1. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வேற எதையுமே இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்காதீங்க, இதை மட்டும் பாருங்க. 2 பவர் 1ன்னு வச்சுக்கிறோம். இது எந்த வடிவத்துல இருக்கு, a பவர் m பை a பவர் n வடிவத்துல இருக்கா. ஸோ அப்ப நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம், அதாவது வகுத்தல இருந்தா நம்ம இந்த அடுக்க மைனஸ் பண்ணிக்கலாமா. அப்ப 10 - 1 நமக்கு என்ன கிடைக்கும், 9. a பவர் 10 - 1 a பவர் அப்ப இங்க ஏ இருக்க இடத்த வேண்டிய 2 இருக்கு. அப்ப 2 பவர் 9ன்னு கிடைக்குமா. 2 பவர் 10 - 1 2 பவர் 9ன்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு ஆன்சர் 2 பவர் 9. ஸோ இப்படியும் போடலாம். இன்னொன்னு இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 10 டிபி எழுதி ஒரு ஆன்சர் கிடைக்குமா, பாதியா பிரிக்கும் போது ஒரு ஆன்சர் கிடைக்குமா. ஸோ அந்த ஆன்சரை பாதியா பிரிச்சீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்க எத்தனாவது ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியும் போடலாம். சரிங்களா. இந்த ஃபார்முலா படி போடுறது உங்களுக்கு ஈஸியான மெத்தட்.